வணக்கம். உங்க அன்றாட வாழ்க்கையில ஒரு புது அர்த்தத்தையும் ஒரு ஆழமான அமைதியும் தேடிட்டு இருக்கீங்களா? அப்படின்னா இன்னைக்கு நாம உபநிஷத்தங்களோட ஞானத்துக்குள்ள ஒரு பயணம் போக போறோம். இது ஏதோ பழங்கால தத்துவம்னு மட்டும் நினைச்சிடாதீங்க. நம்மளோட இந்த வேகமான நவீன வாழ்க்கைக்கு இது ஒரு பிராக்டிக்கல் கைடு மாதிரி. சரி, வாங்க இதுக்குள்ள இன்னும் ஆழமா போலாம். ஈஷா உபனிஷத்தோட முதல் மந்திரத்திலேருந்தே ஆரம்பிக்கலாம். ரொம்ப சக்தி வாய்ந்த ஒரு மந்திரம் இது. அது சொல்லுது, மாறிக்கொண்டே இருக்கும் இந்த பிரபஞ்சத்தில் இருக்கிற எல்லாமே இறைவனால் சூழப்படணும். தியாகத்தின் மூலமா உன்னை நீயே காத்துக்கோ, மத்தவங்க செல்வத்துக்கு ஆசைப்படாத. பாருங்க, இந்த சில வரிகள் தான் நம்மளோட இந்த முழு பயணத்துக்கே ஒரு அடித்தளம் அமைச்சு கொடுக்குது. இந்த பழங்கால ஞானம் நம்மளோட மாடர்ன் லைஃப்க்கு எப்படி ஒரு வழிகாட்டியா இருக்குதுன்னு தான் பார்க்க போறோம். முதல்ல 2 உலகங்களுக்கு நடுவுல நடக்கிற போராட்டத்தை பத்தி பேசுவோம். அப்புறம் உண்மைனா என்ன, நான் யாருன்னு தேடுவோம். அதுக்கப்புறம் ஞானம் அடையறதுக்கான பாதை, அதனால வர்ற மாற்றம், கடைசியா இந்த வேதாந்தத்தை நம்ம வாழ்க்கையில எப்படி கொண்டு வரதுன்னு பார்ப்போம். நம்ம எல்லாருமே நம்ம அன்றாட வாழ்க்கையில உணர்ற ஒரு போராட்டத்துல இருந்து ஆரம்பிக்கலாம். அதாவது நம்ம உள் மனசுக்கும் இந்த வெளி உலகத்துக்கும் நடுவுல எப்பவுமே ஒரு இழுபறி இருந்துகிட்டே இருக்கு இல்லையா? அதை பத்தி தான் இப்ப பார்க்க போறோம். நம்மள நிறைய பேருக்கு இந்த அனுபவம் இருக்கும். ஒரு பக்கம் நம்ம வேலை, குடும்பம்னு கடமைகள், இன்னொரு பக்கம் மனசுக்குள்ள ஒரு அமைதியை தேடுற ஒரு தவிப்பு. ரெண்டுத்துக்கும் நடுவுல மாட்டிட்ட மாதிரி இருக்கும். இந்த ஒரு போராட்டத்தை தான் நீங்க ஒரே நேரத்துல கடவுளுக்கும் உலக செல்வத்துக்கும் சேவை செய்ய முடியாதுன்னு சொல்லுவாங்க. இதுதான் ஆன்மீக வாழ்க்கைக்கும் உலக வாழ்க்கைக்கும் நடுவுல ஒரு பேலன்ஸ் கண்டுபிடிக்கிறதுல இருக்கிற பெரிய சேலஞ்ச். இந்த குழப்பம் நம்மள ரொம்ப அடிப்படையான ஆனா ரொம்ப முக்கியமான ஒரு கேள்விக்கு கூட்டிட்டு வருது. உண்மைனா என்ன, நான் யார்? இதுதான் உபனிஷதங்களோட மையமான தேடலே. இதுக்கான பதில வெளியில தேடாதீங்க, உங்களுக்குள்ள பாருங்கன்னு உபனிஷதங்கள் சொல்லுது. நம்மளோட உண்மையான நான், அதாவது ஆத்மனை கண்டுபிடிக்க சொல்லுது. அப்போ ஆத்மனா என்ன? அதுதான் நமக்குள்ள இருக்கிற அந்த மாறாத காலத்தை கடந்த ஒரு உண்மை. நம்மளோட உயிருக்கு ஆதாரமே அதுதான். இப்போ ஒரு ரொம்ப சுவாரஸ்யமான விஷயத்துக்கு வரோம். உபநிஷதங்கள் இந்த ஆத்மனை எப்படி விவரிக்குது தெரியுமா? நம்மளோட லாஜிக்கல் மைண்டுக்கு இது கொஞ்சம் குழப்பமா இருக்கலாம். அது சொல்லுது, அது இயங்குது, ஆனா இயங்காமலும் இருக்கு, பக்கத்திலேயே இருக்கு, ஆனா ரொம்ப தூரத்திலேயும் இருக்கு, எல்லாத்துக்கும் உள்ள இருக்கு, அதே சமயம் எல்லாத்துக்கும் வெளியிலயும் இருக்கு. இந்த மாதிரி முரண்பாடுகளா சொல்றதுக்கு காரணம் என்னன்னா, ஆத்மனை நம்ம அறிவை வச்சோ இல்ல புலன்களை வச்சோ புரிஞ்சுக்க முடியாது. அதை நேரடியா அனுபவிக்கணும்னு சொல்றதுக்கு தான். சரி, அப்ப அந்த நேரடி அனுபவத்தை நாம எப்படி அடையிறது? அதுதான் அடுத்த கேள்வி. ஞானத்தை அடையிற பாதைங்கிறது சும்மா புக்ஸ் படிச்சு தகவல்களை சேகரிக்கிற விஷயம் இல்ல. அது நம்ம கிட்ட இருக்கிற அறிவை அனுபவ ஞானமா மாத்துறது. அதாவது ஒரு விஷயத்தை பத்தி தெரிஞ்சு வச்சுக்கிறதுக்கும் அதை உண்மையா அனுபவிக்கிறதுக்கும் பெரிய வித்தியாசம் இருக்கு இல்லையா? ஸ்ரீ ராமகிருஷ்ணர் இதை ஒரு அருமையான உதாரணத்தோட விளக்குவார். ஞானம்ங்கிறது விறகு கட்டையில நெருப்பு இருக்குன்னு தெரிஞ்சுக்கிறது மாதிரி. ஆனா விஞ்ஞானம்ங்கிறது அந்த நெருப்பை பத்த வச்சு அதுல சமைச்சு அந்த சாப்பாட்டை சாப்பிட்டு உடம்புக்கு சக்தி கிடைக்கிற மாதிரி. அதுதான் உண்மையான அனுபவம். அப்போ இங்க முக்கியமான பாயிண்ட் என்னன்னா, உண்மையான ஆன்மீக பயிற்சிங்கிறது வெறும் அறிவு இல்ல. அது நமக்குள்ள ஒரு பெரிய மாற்றத்தை கொண்டு வரணும். நம்ம உலகத்தை பார்க்கிற பார்வையே மாத்திட்டோம். சரி, அந்த மாற்றம் எப்படி இருக்கும்? ஒருத்தர் எல்லா உயிர்கள்லயும் அந்த ஒரே ஆத்மனை பார்க்க ஆரம்பிச்சா என்னாகும் தெரியுமா? வெறுப்பு அது சுத்தமா போயிடும். குழப்பம், மாயை அதுவும் மறைஞ்சிரும். எல்லா விதமான துக்கங்களும் முடிவுக்கு வந்துடும். இதுக்கப்புறம் என்ன கிடைக்கும்? துளி கூட பயமில்லாத ஒரு நிலை, ஒரு அளவிட முடியாத சக்தி. ஓ, இதுக்காக நம்ம எல்லாத்தையும் விட்டுட்டு ஓடிடணுமான்னு கேட்டா கண்டிப்பா இல்ல. மாறா, உலகத்துல ஒரு புது மனப்பான்மையோட வாழ கத்துக்கிறோம். ஈஷா உபனிஷத்தம் சொல்ற மாதிரி துரத்தல் மூலமா இந்த வாழ்க்கையை அனுபவி. அப்படின்னா என்ன? எதையும் எனக்குன்னு சுயநலமா அனுபவிக்காம ஒரு சேவை மனப்பான்மையோட அனுபவிக்கிறது. நம்ம செய்யற ஒவ்வொரு விஷயத்திலையும் அந்த இறைவனை பாக்குறது. சரி, இந்த பழமையான ஞானத்தை நம்மளோட இந்த கால வாழ்க்கையில எப்படி நடைமுறைப்படுத்துறது? நம்ம மனசுக்குள்ள நடக்கிற இந்த பயணத்தையும் வெளியில இருக்கிற நம்ம பொறுப்புகளையும் எப்படி ஒன்னு சேர்க்கிறது? திரும்பவும் சொல்றேன், இதோட நோக்கம் உலகத்தை விட்டு ஓடுறதில்ல. உலகத்துல இன்னும் திறமையா, இன்னும் அன்பா, இன்னும் கருணையா எப்படி இருக்கிறதுங்கிறது தான். சுவாமி விவேகானந்தர் இதுக்கு ஒரு அற்புதமான முழக்கத்தை நமக்கு கொடுத்திருக்கார். நம்ம உள் அமைதியையும் வெளிச்செயலையும் ஒன்னு சேர்க்கிற ஒரு சக்தி வாய்ந்த மந்திரம் அது. அதுதான் ஆத்மனோ மோக்ஷார்த்தம் ஜகத் ஹிதாய ச. அதாவது தன்னுடைய முக்திக்காகவும் இந்த உலகின் நன்மைக்காகவும். பாருங்க, நம்மளோட ஆன்மீக வளர்ச்சிக்கு உண்மையான அர்த்தம் எப்ப கிடைக்குதுன்னா, அது மத்தவங்களுக்கு சேவை செய்யும்போது தான். இதை விட அழக சொல்ல முடியாது. அப்போ நீங்க செய்யற உங்க தினசரி வேலை, உங்க குடும்ப வாழ்க்கை, நீங்க மத்தவங்க கிட்ட பேசுறது எல்லாமே ஒரு ஆன்மீக பயிற்சியாவே மாறிடுது. சரி, இப்போ இந்த பெரிய தத்துவத்தை உங்க வாழ்க்கையோட இப்போ இந்த நிமிஷத்தோட இணைக்கிற ஒரு கேள்விக்கு வரும்.
உங்களுடைய அன்றாட வேலைகளை சுயநலம் இல்லாம ஒரு சேவை மனப்பான்மையோட உங்களால எப்படி செய்ய முடியும்? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. நம்ம செய்யற ஒவ்வொரு சின்ன வேலையும் ஒரு சேவையா பார்க்க ஆரம்பிக்கும்போது நம்மளோட சாதாரண வாழ்க்கை கூட ஒரு புனிதமான பயணமா மாறிடும். இந்த சிந்தனைகளை உங்க கூட பகிர்ந்துகிட்டதுல ரொம்ப சந்தோஷம். இந்த அன்பை, இந்த ஞானத்தை பரப்ப இதை உங்க நண்பர்களுக்கும் குடும்பத்தினருக்கும் பகிர்ந்துக்கோங்க. நன்றி.